ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி போட்ட ஒரு குர்த்தியில் நான் பாட்லி பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டோ எதுவுமே எடுத்து பண்ண போகிறதில்ல. நான் எப்படி இது ரெடி பண்ணணும் அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காண்டி நான் சின்ன சைஸ் பீடு தான் எடுத்திருக்கேன். இந்த பட்டன்ஸ் பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பீடோட அளவுக்கு தான் நான் பட்டன்ஸ் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இந்த பாட்லி பட்டன்ஸ் ரொம்ப ஈஸி தான். இது வச்சா கொஞ்சம் லுக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் கொஞ்சம் அழகாக தெரியும் வெளிப்படையாக. அதுக்காண்டி தான் இப்போ இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எந்த மெஷர்மெண்ட்டுமே எடுக்கலை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மணி ரிமைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, பேண்ட்டோட கிளாத்து, சரிங்களா, இது பேண்ட்டோட கிளாத்து. இந்த கிளாத்தில் அந்த பட்டன்ஸ் இப்படி வைக்க போகிறேன். வச்சு இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிக்க போகிறேன். இதை இன்னொன்றுமே கட் பண்ண தான் போகிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி த்ரெட்டு கோர்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இல்லை எண்டில், அந்த எண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. எண்டில் முடிச்சு போட்டுட்டு இந்த பட்டன்ஸை நம்ம உள்ளே நல்லா சென்டராக வச்சு நம்ம அந்த நல்லா டைட்டாக ஒரு முறுக்கி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு நான் பண்ணுற மாதிரியே வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே எடுத்து சுற்றிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே எடுக்கலை, சரிங்களா. சிம்பிளாக நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணாலும் நம்ம ரிமைனிங் பீஸை கட் பண்ண தான் போகிறோம். அதனால தான் நான் மெஷர்மெண்ட் படிலாம் எடுக்கலை. ஆனால் என்ன, அந்த பட்டன்ஸ் எல்லாமே ஒரே அளவுக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. இப்போ ஊசியை மறுபடியும் கோர்த்து பூ கட்டுவோம்ல, இந்த பூ கட்டுற மாதிரி நம்ம 2 முடிச்சு போட்டுக்கலாம், சரிங்களா. போட்டுட்டு இப்போது இந்த ஊசியை நம்ம மறுபடியும் நம்ம குத்தியிருக்கோம்ல அந்த சென்டர் பார்ட்டில் குத்தி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா அவுந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காண்டி தான். இப்போது நம்ம ரிமைனிங் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, பிடிச்சி இழுத்தா இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா. ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம பட்டன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஷேப் படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நான் இன்னொன்று உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கிளாத் கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். நீங்கள் இல்லை முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பீடை சென்டராக வச்சு, அதே மாதிரி பீடு வைக்கிறதையும் சென்டராக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பக்கம் துணி அதிகமாக ஒரு பக்கம் துணி கம்மியான மாதிரி ஆயிரும், சரிங்களா. சேம் அதே மாதிரி தான் நம்ம முடிச்சு போட்டு எடுக்க போகிறோம், சரிங்களா. தெரியுதா, 1க்கு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன்னா அந்த பீடு வெளியில் வந்துடக்கூடாது, முடிச்சு அவுந்து, அவ்வளோதான். இப்போது நம்ம அந்த ஊசி இருக்கா, பீடு கொஞ்சம் டைட்டாக சென்டராக வச்சு ஒரு முறுக்கிட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லை அது லூஸாக ஆடுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதுவும் நல்லா இருக்காது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் எல்லா பட்டன்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பட்டன்ஸ். பாட்லி பட்டன்ஸ் ரொம்ப ஈஸி தான். இது நம்ம ஒரு மாடல் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சிம்பிள் தான், பட் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தான் இருக்குது.
அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.